மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும். உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைகளுக்கு தாய் தமிழகமான தமிழ்நாடு தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக இந்த அவையில் நான் எடுத்து வைத்த பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய நிதி அறிக்கையிலும் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சருடைய வேளாண்கான நிதிநிலை அறிக்கையிலும் 9 லட்சம் கோடி கடனில் இருக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கின்ற நிதியை கொண்டு தன்னுடைய மாநிலத்து மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இரு துறையும் எடுத்திருப்பதை முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன், பாராட்டு தெரிவிக்கிறேன். என்னுடைய தொகுதியில் வெறும் விவசாயத்தை நம்பி வாங்குற கொய்யா விளையுது, அதை விட்டா முந்திரி, அதை விட்டா பலாப்பழம், அதை விட்டா வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு கல்லூரியாவது கொடுங்கன்னு கேட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடலூருக்கு அரசு விழாவுக்கு வருகை தந்த போது என் தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரியை தந்திட்டார்கள். அதற்காக என் தொகுதி மக்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளை, தமிழ் அறிஞர்களின் கோரிக்கைகளை, தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய தொல்லியல் துறை அறிஞர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று இன்றைக்கு ஈரோட்டில் கொடுமணல் அகழ்வாய்வு மையத்திற்கு 22 கோடி, நெய்யில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கும், ராமநாதபுரத்தில் 21 கோடி ரூபாயிலே நாவாய் அருங்காட்சியகம் அமைப்பதற்கும், அதுபோன்று தமிழ் வளர்ச்சிக்காக திருக்குறளை மொழிபெயர்ப்பிற்காக 1.33 கோடி ஒதுக்கீடுக்கும், தமிழ் செம்மொழியின் பெருமையை உலகத்தமிழர் மத்தியில் பரவச் செய்ய ஆண்டுதோறும் 1 கோடி ரூபாய் அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகளுக்கும், சிபிஐ எடுக்கிறார், தென்னிந்தியர்களே கிடையாது, தமிழர்களே கிடையாது, எல்லா துறைகளிலும் சென்னையில் இருக்கிற சிபிஐலிருந்து, விமானத்துறையிலிருந்து, கப்பல் போக்குவரத்து துறையிலிருந்து, நம்முடைய வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலையிலிருந்து, திருச்சி பெல் நிறுவனத்தில் இருந்து அத்தனை துறைகளிலும் தமிழர்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். ஆதலால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று முந்திரி நலவாரி அமைக்கப்படும் என்பதற்காக பலாப்பழத்துக்கு ஜாம் அதை தயாரிக்கின்ற ஒரு மதிப்பு கூட்டுப்பட்ட தொழில் தொடங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய தொகுதியிலேயே புலிசான கிடங்கு அமைத்து கொடுத்திருக்க வேளாண்மைத்துறை அமைச்சருக்கு நன்றி சொல்லி, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கள் முதலமைச்சர் தலையிட்டு என் தொகுதிக்கு ஒரு தடுப்பணை கொடுத்திருக்கிறாங்க, தடுப்பு சுவர் கொடுத்திருக்கிறாங்க, நன்றி சொல்லுகிறேன். அதே நேரத்தில் சிறப்பு நேர்வாக கருதி ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தை நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பண்டூட்டியில் ஏற்படுத்தி தருவதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து, இந்த வேளாண் நிதி அறிக்கையில் பேரவை துணைத் தலைவர்களே நான் சில செய்திகளை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தை இருக்க விரும்புகிறேன். அதாவது என்எல்சி மத்திய அரசு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம், கறி நம்ம இடத்துல இருந்து வெட்டுறாங்க, அந்த மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுனா தரமாட்டேன்றான். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பு நிதியா நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் இப்ப சொன்னாங்க, பல திட்டங்களுக்கு நிதிகளை தந்திருக்கீங்க. உதாரணத்துக்கு போக்குவரத்து, மக்களுக்கு சேவை செய்து பணம் கொடுக்குறீங்க, அரசு வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். அதே மாதிரி இபி இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க, நீங்க 1 டன் பேமெண்ட் அரசு கொடுத்து இலவச மின்சாரம் தொடர் செய்றீங்க, முதலமைச்சருக்கு இந்த அரசுக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு சக்கரை ஆலைகளில் நீங்க எத்தனால் தயாரிப்பதற்கும், மின்சாரம் தயாரிப்பதற்கும், பாழடைந்த சர்க்கரை ஆலைகளை புனரமைப்பதற்கும் ஒரு 1 டைம் பேமெண்டா ஒரு 2000 கோடி 1000 கோடி கொடுக்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு நான் இப்ப திருத்தணிக்கு போயிட்டு வந்தேன், திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 5 லட்சம் டன் கரும்பு உற்பத்தி ஆகிறது. ஆனா எல்லாம் ஆந்திராவுக்கும் வெளி வேற தனியாருக்கும் போகுது, அவன் லாபகரமா இயக்குறான். முதலமைச்சர் கருணையோடு நீங்க விவசாயிகளை காக்கிற இந்த அரசு, தனி வேளாண்மை நிதிநிலை அறிவித்த இந்த அரசு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக நீங்கள் இந்த அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை, தனியார நான் கேட்கல, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை நவீனப்படுத்துவதற்கு, இயந்திரம் வாங்குவதற்கு, மொலாசஸ் உற்பத்தி செய்வதற்கு, அது போன்ற பணிகளுக்கு அந்த நிதியை நீங்க ஒதுக்கணும். நீங்கள் ரிஷிவந்தியத்தை தலைமுறையாக கொண்ட ஒரு வட்டமும், அது போன்ற ரிஷிவத்திற்கு ஊராட்சி ஒன்றியமும் நீங்கள் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைத்து, இன்றைக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கியம் கண்ட 7 வள்ளல்கள் ஒருவராக குறிப்பிடப்படும் வள்ளல் பால்புரி வாயில் அவருக்கு ஓரிக்கை அரசு நீங்க விழா கொண்டாடுறீங்க, எல்லாத்துக்கும் சரி, நான் வரவேற்கிற பாராட்டுறேன். சங்ககிரியில மணிமண்டபம் அமைச்சிருக்கீங்க, மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அங்கு சிலையுடன் கூடிய ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அது மாதிரி நம்முடைய 4 நூற்றாண்டு காலமாக இன்றைக்கு நாமக்கல் மோகனம் இந்த பஸ் ஸ்டாண்டு மாத்திருக்காங்க, அது முதலமைச்சர் மறுபரிசீலனை செல்லணும். அதே மாதிரி மருத்துவமனை, ISO வாங்கப்பட்ட மருத்துவமனை தற்போது பெரிய வசதிக்காக கட்டப்பட்டிருக்குது. தலால் அம்மன் ஒரு வெளிநாட்டு நிறுவனம், அங்க ஆண்டாண்டு காலம் வேலை செய்யற தொழிலாளர்களை வெளியேற்றி அவுட் சோர்சிங் முறையில் பெங்களூர்ல உற்பத்தியை தொடங்குறதுக்காக மூடு போறேன்னு சொல்றான், இல்லைன்னா நீங்க வேலையை விட்டு போங்கன்னு மிரட்டுறாங்க. அதை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் கேட்பது எல்லாம் நம்முடைய
மாநில மக்களுடைய நன்மை பயப்பிற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் பெருமக்களுடைய அரசு மிகச்சிறப்பான ஒரு அரசாக வருவதற்கும் கூறுகின்ற ஆலோசனைகளை தவிர வேறு ஒன்றுமில்லை. அதுக்காகத்தான் நான் சொன்ன 80,000 கோடிக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த சொத்தை மீட்டு வரி கட்டாளர்களிடம் வரி வசூல் செய்யுங்கள் என்கிற ஆலோசனையை கூட நேற்றைய தினம் நான் சொன்னேன். இது போன்று எல்லாமே அரசுக்கு வருமானம் வரக்கூடியதும் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு தளபதி அவர்கள் ஆட்சி நடைமுறைப்படுத்த வேண்டும், தலைவர் கலைஞர் ஆட்சி போல் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.